சங்கிலியன் அணியில் பார்த்தீங்கன்னா இரு நட்சத்திரங்கள் வந்து விளையாடினோம். அதாவது வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து கலைஞர்களுக்குரிய ஒரு போட்டி நடக்குது. அதாவது கிரிக்கெட் போட்டி. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் எங்கண்ட உறவுகளில் இந்தியாவில் போய் சாதிச்சு வந்த 3 கலைஞர்கள் இந்த இடத்த இருக்கணும். அதாவது சபேசன் உறவு, கில்மிசா தங்கச்சி, அது மாதிரி பிரியங்கா தங்கச்சி. அவைகளோட எல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஒரு கதைச்சு தான் இந்த காணொலி வரப்போகுது. அது மட்டும் இல்லை, எங்கள்ட ஈழத்துலேருந்து சாதித்த எங்களோட உறவுகளும் இந்த காணொலியில் வருவினம். மறக்காமல் நீங்கள் அவளுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேணுமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களை கருத்தை போடுங்க. காலையை திறந்து பார்ப்போம் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி. சங்கிலியன் அணியில் பார்த்தீங்கன்னா இரு நட்சத்திரங்கள் வந்து விளையாடினோம். அதாவது கில்மிசா தங்கச்சியும் அதே மாதிரி சபேசன் சகோதரவும் வந்து விளையாடி கொண்டிருக்கணும். அதே மாதிரி பண்டாரவன்னியன் டீம் இருக்குது. இன்றைய தினம் இந்த கிரிக்கெட் ஆனது என்னத்துக்காண்டி நடத்தப்படுகின்றது? இது வந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்கம் என்று சொல்லி யாழ் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்குது. இப்போ ஒரு 2 வருஷம் 2016ஆம் ஆண்டிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் கடந்த 2 வருஷமாக தான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்கம் என்று சொல்லி திருப்ப பெயர் மாற்றப்பட்டு பதிவு செய்து நடந்து கொண்டிருக்குது. அந்த இடத்துல போன வருஷமும் இந்த விளையாட்டு போட்டி, இந்த கிரிக்கெட் போட்டி நடந்தது. இப்போவும் நடக்குது. இந்த வருஷமும் நடக்குது. என்னென்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் நிறைய இசைக்குழுக்கள் இருக்குது. எல்லா இசைக்குழுக்களுக்குள்ளையும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டியோடையும் ஒரு ஒற்றுமையோடையும் மற்றது வருகின்ற மாதம் அளவில் ஒரு காணிவல் நிகழ்ச்சி வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் பாடகர்கள் சபேஷன், நிஷா, மற்றது பிரியங்காக்கள் எல்லாரையும் சேர்த்து மற்றது ஒரு நிதி திரட்டுறதுக்காகவும் இது ஒரு முன்னோடி மாதிரி இந்த கிரிக்கெட் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்ற சொல்லப்போனால் இதில் வந்து 3 டீம்ஸாக பிரித்து வந்து யாழ் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேடை பாடகர்களாக, இசைக்கருவி மீட்டுநர்களாக எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து 3 டீம்ஸாக பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது முக்கியமாக சொல்லப்போனால் கலைஞர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் போட்டித்தன்மை இல்லாமல் இதுன்றதுக்காக இந்த போட்டி அவங்களுக்கு இடையில ஒரு என்னன்னு சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நடந்து கொண்டு. இந்த வருஷம் தான் முதல் தடவை நடக்குதா? இல்லை போன வருஷமும் நடந்தது. போன வருஷம் யாழ்ப்பாணம் காசிப்பிள்ளை இதில் நடந்தது. அந்தளவு தூரம் நாங்கள் அந்த பெரிய ப்ரமோஷன் ஒன்றும் செய்யாமல் நார்மலாக செய்து நாங்கள். அப்போ கில்மிஷா மட்டும்தான் அந்த இதில் பங்கு கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு தான் இப்போ பிரியங்கா, சபேஷன். அப்போ போன முறையும் சபேஷனும் விளையாடினவர். இந்த முறையும் அங்கே வெற்றி பெற்று வந்த கையோட முதலாவதாக யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டே இருக்கு. நல்ல விஷயம் தான் இது. கலைஞர்களை எல்லாம் திரட்டி ஒரு விஷயத்தை செய்ய தெரிய வரும். இல்லை ஒரு கலைஞர்களை பெருசாக தெரிய வரும். மற்றது என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு இசைக்குழுக்களும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரே நேரம் மீட் பண்ண போகிறதில்ல. ஒரு மேடையில் நிற்போம், இன்னொரு கோயிலில் மேடையில் நிற்போம். ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துல சங்கமிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு களமாக இருக்குது. தனித்தனியாக பார்த்தாக்கள் ஒரே இடத்தை பார்க்க ஒரு நல்ல விஷயம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. சதேசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கந்தா பாலிகாத்தில் கிரிக்கெட் விளையாடிக்க நிற்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற அவர்களுடைய துடுப்பில் இருந்து 47ஆக இருந்திருக்கிறது. மிக சிறப்பான முறையில் அந்த 6 ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. 48ஆக இருந்திருக்கிறது. மாநிலத்தில் புகழ் பெற்ற பாடகர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய போட்டியோடு 48 ஓட்டங்களில் எந்த விதமான விக்கெட் வழங்கப்படவில்லை. 28 பந்துகளில் 27 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. தவறவிடப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான முறையில் பிடியெடுப்புக்கான முயற்சி விடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெற்றுக் கொள்ளப்பட 49ஆக இருந்திருக்கின்றது ஓட்ட எண்ணிக்கை. களத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சிறப்பான முறையில் அந்த பிடியெடுப்பை நிகழ்த்தி இருந்தார். ஒரு விக்கெட் இழப்பு நடந்திருக்குது.
வேண்டிய இலக்கு 26 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டால் வெற்றி 49 ஓட்டங்கள். இதில் வந்து சங்கிலியன் அணி வந்து பார்த்தீங்கன்னா பாடகர் சபேசன் அணியும் அதே மாதிரி எல்லாளன் அணி அவங்க அதோட எதிர் டீம் ஆடிக்கொண்டிருக்கணும். ஒரு ஓட்டத்தில் மச் வந்து வின் பண்ணிடுவினோம். மச் வந்து வின். இப்போ சங்கிலியன் அணி வந்து இப்போ தோத்துட்டு மிக சிறப்பாக 18 பந்துகளில் 44 ஓட்டங்கள் ஆட்டங்கள் பெற்றிருக்கின்றனர். வினோ 14 பந்துகளில் 26. 2 வீரர்களை மிக சிறப்பாக தூடுபடுத்தாடி அணியை வெற்றி பாதைக்கு இழுத்துச் சென்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைய நாளில் வெள்ளாளர் அணியினுடைய முதலாவது வெற்றி பதிவு. இந்த போட்டிக்கு முன்பாக நடந்த போட்டியில் சிறந்த ஆட்டநாயகனான விருதினை பெற்றுக் கொள்வதற்காக சுற்றுசிங்கர் பாடகர் சபேசனோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டு வைக்கணும். வணக்கம் அக்கா. ஒரு வளர்ந்து வர ஒரு கலைஞர், யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸாக பாட்டுகள் படிக்கிற ஒரு கலைஞர். இன்றைக்கு நடக்கிற இந்த கலைஞர்களான இந்த கிரிக்கெட் போட்டியில் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது? நல்லா இருக்கு. ஒரு இசை கலைஞர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி எங்கேயோ இசை கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் சந்தோஷமா உங்களோட இவ்வளோ நாளுக்கு கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இந்த கலை பயணம் வந்து ஆர்வம் வந்தது? சின்ன வயசுலேருந்தே நான் மியூசிக் பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டேனியாக போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் அப்படி பாட மற்றது உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத ஆட்களுக்கு நீங்கள் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். நான் இப்போ நான் பாட இந்தியார் நீங்கள் இந்த இலங்கையில் எந்த இடத்துல இருக்கீங்க? நான் சாவகச்சேரி மீசாலையில் நீங்கள் கூடுதலாக இந்த குரூப்போட நீங்கள் எஸ்என்னோட வேறு அது அந்த குரூப்பில் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் படித்த ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க. சரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு சொல்லி போட்டு தான் நான் அதில் சொல்லி போட்டு எந்த கேள்வி இருக்குன்னா, இப்போ நிறைய பேருக்கு பாட்டுகள் பாடணும், இதுகளில் இதங்களோட ஆர்வங்கள் இருக்குது. அந்த முயற்சிகளை எப்படி செய்யலாம் என்று நீங்கள் எப்படி இதுக்கான முயற்சியை செய்து நீங்கள் எப்படி ஒரு பாடகரை ஆனீங்கன்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கண்டிப்பாக இருந்தால் கூட நிறைய முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க கலைஞர்கள். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் போது தான் அதை தாண்டி போகிறதும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படி அவங்க முயற்சி தொடர்ந்து போகிறதுமே இருக்குது. இப்போ உங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடிடுவீங்க, முயற்சி பண்ணி. அது வந்து குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளில் கூட உங்களோட முயற்சி சாதனை அடையலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சியை கைய விடாதீங்க, தொடர்ந்து போராடிட்டு. சரி, நான் எதுக்குள்ள வரோம்? நீங்கள் எந்த அணியில் விளையாடிக்கிட்டு நான் வந்து பண்டாரவண்ணி என்ன மாதிரி வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? தெரியல, முதலாவது தடவை தோல்வியாக. சரி, இந்த வருஷம் தான் நீங்கள் இதில் கலந்து கொள்றீங்களா இல்லை போன வருஷம்? போன வருஷம் குனியில் நின்றதால நடக்கிறேன். சரி, மற்றது உங்களோட இசை பயணம் தொடர எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் பெரிய சாதனைகள் செய்யணும் அது சொல்லி எங்களோட வாழ்க்கை நாங்கள் வாழ்த்துறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை, இருந்தாலும் எங்களோட வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் நடத்தும் கலைஞர் கிரிக்கெட் 2025 இது வெற்றியாளர்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து கலந்துரையாடி கொண்டிருக்கணும். அதோட எங்கண்ட ஈழத்தின் புகழ்பூத்த கலைஞர் ஆன சாந்தனண்ணாண்ட மகனும் இதில் இருக்கிற கோலண்ணாவும். சரியான ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
இன்றைக்கு இங்கே என்ன ப்ரோக்ராம் என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? தனித்தனியாக பார்த்தவங்களை எல்லாம் ஒரே இடத்துல ஒரே வச்சு பார்க்க எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. மற்றது இப்போ நீங்கள் எந்த அணியில் இங்கே விளையாடுறீங்க? முதல் நாளாக இந்த மாதிரி உங்களை வெற்றி வாய்ப்பாடு கடந்த பிரகாசித்தவர் வீரர் நிதுர்ஷன். இதுல நீங்கள் நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்களுடைய இந்த கலை பயணம் எப்படி இருக்குது? ஃபுல்லாக படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை கலைத்துறையிலையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் ஆளோட இந்த இடத்த நிற்கிறோம்னு பார்த்தா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈழத்து கலைஞர் சாந்திரண்ணாண்ட மகன் கோலண்ணாவோட தான் நிற்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நடக்கிற இந்த கிரிக்கெட், அதாவது யாழ்ப்பாணத்து கலைஞர்களுடைய இந்த இசை கிரிக்கெட் பயணத்தில் வந்து நீங்கள் இதுக்கு தலைவரா? இதுக்கு இல்லை, நான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தின் தலைவராக இருக்கேன். இந்த போட்டி வந்து இப்போ நாங்கள் 2வது வருஷம் நடத்துகிறோம் கலைஞர் கிரிக்கெட்னு சொல்லி. கலைஞர்களுக்கு இடையிலான ஒரு புரிதலும் ஒரு ஒற்றுமையையும் அவருடைய நட்புறவையும் வளர்க்குறதுக்காண்டி இந்த கிரிக்கெட் போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா கலைஞர்களும் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்ததுலேருந்து எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் இந்த கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டராக இருக்கீங்களா இல்லை பவுலரும் பேட்ஸ்மேனும்? இல்லை, ஆல்ரவுண்டர் தான். சங்கிலி அடியில் வந்து ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு பந்து வீச்சாளர். எத்தனை மேட்ச் இது மட்டும் விளையாடிட்டீங்க? 2 மேட்ச் விளையாட்டம், 1 வென்றுட்டோம், 1 தோத்துட்டோம். அடுத்த மேட்ச் தான் தெரியும். இது வந்து எத்தனை ஓவர் கொண்ட லீக் போட்டியெல்லாம் வந்து 8 ஓவரில் இருக்குது. அடுத்த செமிஃபைனல் ஃபைனல் வந்து 10 ஓவர். இந்த விளையாட்டு எத்தனை மணி வரை நடக்கும்? அதில் 6 மணி வரையும் போகும். உங்களோட தந்தை இந்த உலகத்துக்கு எவ்வளவு அறிமுகமானவரோ எவ்வளவு பெருமையானவரோ அந்த இடத்த நீங்களும் இப்போ இருக்கிறீங்க. சிறந்த ஒரு பாடகராக எங்களுக்கு தெரியும், உங்களையும் தெரியும், உங்களோட தந்தை எனக்கே தெரியும். உங்களோட தந்தையை பற்றி நான் நிறைய ப்ரோக்ராம் தான் நாங்கள் சின்னத்தில் இருக்க நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் அவற்றை மகனாக இருக்கிறது உங்களுக்கு சரியான ஒரு பெருமையாக இருக்கும். நீங்களும் மகனாக பெற்றதும் அவருக்கு சரியான பெருமையாக இருக்கு. அவரை போலவே நீங்களும் ஒரு பாடக்கூடிய ஒரு திறமையான பாடகராக இருக்கிறீங்க. அவரை போலன்னு சொல்லக்கூடாது ஐயா, அது மலைக்கு மடுவுக்குமான ஒப்பீடு இல்லை. அவற்ற காலத்தில் நாங்களும் அவற்ற மகனாக ஒரு கலைஞனாக இருந்தாங்கன்ற பெருமை. ஈழத்தின் அடையாளத்தை உலக பரப்பு கொண்டு போன மிக முக்கியமான பாடகர். இப்போ கூட நாங்க அப்படிப்பட்ட பாடல்களை கேட்க போறவங்க அவற்ற பாடலை தவிர்த்து அப்போ இப்போ ஈழத்து கலைஞராக இருக்கிறன்றது பெருமை. எப்பயுமே வந்து ஈழத்து கலைஞர்களை எங்கடாக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினவன்றை பார்க்குறீங்க. உலக அளவில் வந்து எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ இழப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் தெரிந்திருக்கிறோம். தென்னிந்திய கலைஞர்களோட ஆதிக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கலைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக பல இசைக்குழுக்களில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினோம். அந்த வகையில் அப்பா ஒரு மேடை பாடகராக இருந்து தாயக எழுச்சி பாடகராக அந்த உலகம் போட்டு ஒரு பாடகராக இருக்கிறவர். அவற்றை மானாக இருக்கிற சிறப்பு. அதே போல் இந்த கலைஞர்கள் இந்த சங்கத்தில் ஒரு தலைவராக இருந்து எங்களுடைய கலைஞர்களுடைய வளர்ச்சியிலையும் அவருடைய ஒற்றுமையிலும் கலைஞர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை குரல் கொடுக்கிறதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமதிகளை பெற்றுக்கொண்டு இந்த சங்கம் வந்து வளர்ச்சி இருக்கு. அந்த வகையில் இந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கும் அதில் இப்போ சனங்களில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் ரசிகர்களில் நீங்கள் போய் கூட சொல்லலாங்க. சில ஏற்பாட்டாளர்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் அந்த கலைஞர்கள்ட்ட போக்கு இருக்குது. நீங்கள் எங்களோட கலைஞர்களை எங்களோட மக்கள் கொண்டாடலை. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீத்தமிழ் போய் வந்த எங்களோட ஃபில்மிஸாக இருக்கட்டும், சபேசனாக இருக்கட்டும், விஜய் டிவியில் பண்ண பிள்ளைங்க எல்லாம் எங்களோட இசைக்குழுக்களில் பாடி போன பிள்ளை, இங்கேருந்து திறமையான பிள்ளை, எங்கேருந்து போகிற பிள்ளை இங்கடாக்கெல்லாம் இன்றைக்கு உலகம் பூரா எல்லாரையும் கொண்டாடினோம். அதில் மாட்டுக்கிறது நான் ஆரம்ப காலங்களில் யோசிச்சிருக்கேன். கலைத்துறை எல்லா துறையிலையும் வந்து அற்புதமான திறமையாளர்கள் இருக்கிறோம். என்ன எங்களோட சில இடங்களில் வந்து எங்களுடைய கலைஞர்களை கொண்டாடுறதுக்குரிய மனப்போக்கும் சில பேர்கிட்ட இல்லை. அது அவ்வளோ ஒரு சில பேர்கிட்ட இல்லை. ஆனால் மக்கள் எங்கே போனாலும் வந்து வேற நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இசை நிகழ்ச்சி நாங்கள் செய்யக்கே வந்து ஒரு ஆலயங்களை சரி எங்களை மக்கள் எங்களை எப்படி கொண்டாடினோம். ஆனால் என்ன கூடுதலாக ஊக்கம் தந்து கொண்டாடுறோம். எங்களுடைய கலைஞர்களை ஊக்கம் கொடுக்குற அத்தனை யூடியூபர்ஸுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் எங்களோட கலைஞர்களை உள்ளூர் கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும். நீங்கள் எவ்வளோ தென்னிந்திய கலைஞர்கள் வெளியிலேருந்து வர கலைஞர்கள் ஊக்குவிக்கிறீங்களோ அதே போல் எங்களுடைய தாய கலைஞர்கள் எங்கள் மேடை கலைஞர்கள் அவங்களையும் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைச்சு நீங்கள் ஊக்குவிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்போ ஒரு சம்பவம்
வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்டா எல்லாரும் தெரியும், உங்களை தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் வந்து கிருஷிகா சிவராஜ். இங்கே ஒரு 10 இயர்ஸாக பாடிக்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியாவில் படித்து கொண்டிருக்கேன் மியூசிக் வந்து. இப்போ கலைஞர்களை மீட் பண்ணுறதுக்காக 2 இயர்ஸுக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு பார்க்க நிறைய எக்ஸைட்டாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் இந்த ப்ரோக்ராமுக்காக தான் வந்திருக்கீங்க. இங்கே வர வேண்டி இருந்தது. வந்து அதை விட எனக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது. எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அப்போ அதனால நான் வந்ததுமே இங்கே வந்துட்டேன். நீங்கள் இலங்கையில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த பகுதியில்? இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் கிளிநொச்சியில் இருக்கு. கிளிநொச்சியில் இருக்கிறீங்க. இப்போ நடக்கிற ப்ரோக்ராம் என்ன அடிநாதமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கு இந்த ப்ரோக்ராமில்? எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் உள்ள இசை கலைஞர்கள் எல்லாரையுமே சேர்த்து ஒவ்வொரு வருஷமுமே இது நடக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இது நடந்து கொண்டிருக்குது. எல்லா கலைஞர்களும் எல்லா இசைக்கு உள்ள பாடுற எல்லா கலைஞர்களுமே இங்கே வந்து மீட் பண்ணுவீங்க. இங்கே தான் வந்து எல்லாரையுமே செட்டப் பெரிய ஒரு குரூப்பாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. எப்படி இருக்கு உங்களுக்கு அப்போ இந்த அனுபவம்? 2 இயர்ஸுக்கு பிறகு நான் இங்கே வந்து எல்லாரையும் பார்க்குறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆட்களும் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி புது புது சிங்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம அவையோடையும் பேசி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இப்போ கல்வி கற்கிறதா சொல்லியிருக்கிறீங்க இசை சம்மந்தமான. அது எந்த மாதிரி இப்போ என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் விளக்கத்தோட தர முடியும்? இந்தியாவில் வந்து நான் 2023 இந்தியாவுக்கு போனேன். அங்கே போய் எனக்கு யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணி அங்கே எனக்கு வந்து ஒரு டிகிரி பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் அங்கே படித்தா எனக்கு இங்கேயும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வந்து தோணுது. அதோட மியூசிக்கில் நிறைய லேர்ன் பண்ணுறேன். நல்ல ஒரு கோர்ஸ் எனக்கு. மற்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படித்து கொண்டிருக்கிறேன் செப்பரேட்டாக. வெளியில் கிளாஸஸ் எடுத்து இப்படியே என்னுடைய மியூசிக் ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் இதை விட இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகும் எனக்கு. அங்கே உங்களுக்கு வேற்றுமைகள் இருக்குதா? இல்லை நீங்கள் இலங்கையர் என்று சொல்லி வேற்றுமைகள் இருக்கா? இல்லை சமமாக பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இதாக பார்க்கணும். இந்த கிளாஸில் வந்து 35% இருக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு ஆளாக நான் தான் எல்லாரும் மென்ஷனாக தெரியும். நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே நல்லா சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கணும் எனக்கு. நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க உங்களோட குரலால். அதே கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச பாடல் உண்டு? எனக்கு பிடிச்ச பாட்டு எப்பவுமே தென்றல் வந்து திண்டுங்க. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. எவரும் இல்லாமலே திருமணம் ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது. எவரும் சொல்லாமலே திருமணம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா இல்லாது நினைவில் வரும் நேரங்களே பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட மட்டுமில்லை, எல்லா இசைக்கலைஞர்கிட்டையும் இருக்குது. இந்த உங்களோட திறமை உங்களுக்கு புறக்கேக்க வருதா? இல்லை நீங்கள் கல்வி இடையில படித்து அதாவது? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து படிச்சவர் 7 இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரசிடென்ட் அவார்டு வாங்கினேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் நான் வந்து பாடுவேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாடிக்கொண்டிருக்கிறேன். கடவுள் ஏதோ பக்கத்து நாட்டில் அனுப்பி நீ இசையை வடிவாக படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. இல்லை எங்களை மாதிரி ஒரு தகர குரலை உங்களை மாதிரி தங்க குரலாக மாற்ற முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மாறலாம். நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணீங்களா சீத்தமில்? அப்படி ஏதாவது ட்ரைவ் பண்ண வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு படிக்க முடியுது. படிக்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட அதாவது வந்து இப்போ சீத்தமிழுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணணுன்றது வந்து எப்படி? அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்ணி சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகும், சில பேர் வந்து உள்ளே போயிடும். அதை எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி? அப்ளை பண்ணுறேன்னு இல்லை. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயுமே ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடிஷனுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆடிஷனில் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருக்கேன். 1500-1000க்கு மேலே பீப்புள்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 10 பேரை வெயிட் பண்ணி எடுக்கணும். 10 பேர் தான் 10 பேர் எடுத்து அதுலேருந்து மெகா ஆடிஷன் வச்சு அவங்களாம் முறைப்படி எல்லாமே இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். ஓகே, நன்றி அக்கா. உங்களோட கலைப்பயணம் தொடர எங்கள்கிட்ட வாழ்த்துக்கள். நன்றி.